ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 23/5/2024 வியாழக்கிழமை காரணி 523 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. நீங்கள் கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 22/5/2024 அன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 179,242. நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணதில் ஆல் போர்டுக்கு 4ம் பி போர்டுக்கு 4ம் பாஸ் ஆகிருக்குது. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இல்லை இந்த சி போர்டு இருக்குல்ல, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்கேன். 5 - 1 4 ஏபி 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 4 - 1 3 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோம்னா 2 - 1 1 தான். ஸோ இதை வச்சு நான் ஆல் போர்டுக்கு எடுத்துருக்கிற நம்பர் வந்து 1/6. இது வந்து வீக்லி சார்ட்டு. லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 வாரத்துடைய ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் பார்த்தோன்னா நமக்கு ஒரு போர்டு அடுத்த வாரம் ஒரு போர்டில் வந்துட்டு தான் இருக்குது. 4 அப்படியே நமக்கு 4 இங்கே பாஸ் ஆகிடுச்சு பி போர்டில். 1 டைரெக்டாக 1 வந்து பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுபடி பார்த்தோம்னா இது 4 தான் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி தான் நான் வந்து போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரிக்கு படி நான் எடுத்தது வந்து பிக்கு 4 ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கேன், பி போர்டுக்கு எடுத்திருக்கேன். இதை தான் 1 6ஓட மேட்ச் பண்ணி நான் எழுதியிருக்கேன். போர்டு ஃபிக்ஸ் பண்ணது ஏ போர்டுக்கு 0 1 7, பி போர்டுக்கு 3 4 5, சி போர்டுக்கு 2 1 4. ஏபிபிசிஎஸ்சி 35 53 14 41. பாக்ஸ் 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். 254. இது ஒரு ட்ரிக்கு படி வந்து அந்த சிக்கு 9 வந்துச்சுன்னா அதாவது வீக்லி சார்ட்லேயும் ரெகுலர் சார்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிது. 254. அதை வச்சு நான் அந்த பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதே போல் இன்னொரு பாக்ஸு 341. மிஷின் நம்பர் 127 400 4/9 0/5. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 3 4 5.